ஒருவேளை முட்டைக்கு தான் செக் பண்ணுறாங்களோ? Which one? Please. Mine. How about the one in the middle? Whose luggage? பஸ் வந்துட்டாப்புல காலையில் 5 மணிக்கெல்லாம் வச்சு சாவடிச்சு போங்க ப்ரோ. ஆப்பிரிக்காக்காரங்கெல்லாம் நம்மளோட ஏறுறாங்க பாருங்க. போச்சுடா என் முட்டை போச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரில, லைனில் நின்னாங்க, நம்மளுக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க. மேலே போயிருமா? இந்த பஸ்ஸில் மட்டும் அந்த மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் தந்துருப்பாங்க. ஏன்னா இது ஏர்போர்ட் வண்டியில் எல்லோரும் லக்கேஜை கொண்டுட்டு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். மேலே டபுள் டக்கரில் ஏறிக்கிறோம். ஃபுல்லாகிருமோ? ஃபுல்லாகாதுன்னு நினைக்கிறேன். காலையில் 5 மணி மனசாச்சு இல்லாமல் என் முட்டையெல்லாம் கீழே விழுது. என் பைக்கெட்டில் இருக்கிறத காட்டக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரட்டாக வச்சுருந்தேன். என்ன கதைன்னா, வீட்டில் வந்து யாருமே இல்லை, எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு மாதமாக நான் மட்டும்தான் சமையல். சரி, ஃப்ரிட்ஜில் வந்து முட்டையெல்லாம் வந்து எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அவிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்து ஷாக் ஆக போகிறானுங்க. என்னடா இவன் காட்டுலேருந்து வந்திருக்கிறானான்னு பார்ப்பேன். இப்போதான் கோழி ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி கிடக்குது உள்ளக்க. ஒரு 8 முட்டை கிடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் மட்டும் இப்படி டிவி வச்சுருப்பாங்க. ஏன்னா கீழே பெட்டியை வச்சுட்டு மேலே நம்ம உட்காந்துக்கும் போது பதட்டமாக இருக்கும்ல, யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக வேண்டி. வரேன் ப்ரோ. வந்து அவசரமாக போகிறாரு. நம்ம ஈஸியாக அவரை முந்திடலாம். நம்ம பெட்டியில் வந்து வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது, அவர் பெட்டியில் கிடையாது. Going in Air India, yeah. Which side? Okay, நம்ம ப்ரோ போயிட்டார் இப்போ. என்ன சேர்த்து போட்டுருமா? இதான் ஹாங்காங் ஏர்போர்ட். இப்போ வந்து பெட்டியெல்லாம் வெயிட் போட்டுட்டு செக்இன் லக்கேஜ்னு ஒன்று இருக்கும், அது 30 கிலோ பெரிய லக்கேஜ், அதை வெயிட் போட்டு அனுப்பிட்டு இப்போ வந்து சின்ன லக்கேஜை வச்சுட்டு உட்காந்துட்டிக்கிறோம். இன்னும் ஒரு ஆள் கூட்டாளி மட்டும் வரணும். வந்தால் அது என்னது ப்ரோ, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி செக். நண்பர் மோது வந்து விட்டார். வாங்க வாங்க தலைவரே. கைஸ், நம்ம நண்பர் புதுசாக வந்துக்கிறார்ல, அவர் வந்து எதாவது சாப்பிட்டுட்டு வந்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நம்ம முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த முட்டையை எப்படி கிளியர் பண்ணுறது? இந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டா தான் உண்டு. கீழே வேற ரோட்ல வேற உருண்டு விடுது. ஏர்போர்ட்டுக்கு முட்டையை அவிச்சு கொண்டு வருவானா? அது ஒன்றும் சொல்லலையே அவனுக்கு, பார்க்கறதுக்கு அணுகுண்டு மாதிரி. ஆமா, அது வேற உள்ளக்க வச்சு தானே. எங்க வச்சா? இதுல இருக்குது, பேக்ல தான் இருக்குது. அது வேற என்னடா முட்டை வெடி குண்டு மாதிரி வச்சுக்கிறாடு. அது வந்து இழுத்து பார்த்தாவோ இல்ல, ஏன்னா வந்து தனியா கூட்டு போய் அந்த செக்இன் ரேண்டம் செக்இன் என மட்டும் உள்ளக்க இழுத்து பண்ணானே. இப்போ மேலே இப்போ தொட்டு பார்க்குறதம்மா. என்னடா பார்க்கறதுக்கு தீவிரவாத மாதிரியாடா இருக்கிறேன்.
சார் திஸ் இஸ் அ ரேண்டம் செக்குண்டு கூட 2 பேர் வரதானே செய்கிறாங்க. என்னை மட்டும் தனியாக இழுத்துட்டு உள்ளக்கு போய் இதுலேயே பார்க்க தான் நான் தான் ஹீரோ மாதிரி. அதை அடிச்சுதா? அடிக்கலாம் இல்லையே. பெல்ட் போட்டு அடிச்சு தோணி, அதனால தான் பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு தான் கொடுத்தேன். We would now like to invite families traveling with infants or young children to board. Business class, flying returns platinum, gold and silver members and Star Alliance gold members may board at their own convenience with the business class channel. ப்ரோ முட்டை எடுங்க, இந்த இதில் இருக்கு. நம்ம முட்டைக்கும் இந்த டிமாண்டு கூடிருச்சு. ஆமாம். ஜங்கிலி காட்டுவாசி மாதிரி உட்கார்ந்து அடிக்க போகிறோம். காட்டுவாசி அங்கே உட்காந்துருண்டா. பின்னாடி எப்படி ஃப்ளைட் எல்லாம் ஜோராக தெரியுது. டோஸ்டா தெரியல அதிகமா. ப்ரோ வந்தார், நீட்டாக ஸ்லீப்பிங் சேரை பிடிச்சி படுத்துட்டாரு. ஃபோட்டோகிராஃபர். வாவ் வாட் அ கேமரா ப்ரோ. முட்டையை உடச்சி குடிக்க போகிறார். அவிச்சதுரா. அட என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, எல்லாத்தையும் அவிச்சு விட்டேன். எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். தின்றும் நம்ம ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் திம்போம். எனக்கு உள்ளே கூடுவானான்னு தான் பயமாக இருந்துச்சு. நானே மறந்துட்டேன். ஸ்கேனில் விட்டு எடுத்துக்கிறான் முட்டையை. சரி ஏன் நாருதுப்பா? உள்ளக்கு நல்லா தின்னுட்டு இப்போ நம்மளுக்கு மீல்ஸ் போட்டிக்கிறோம்ல, அதோட சேர்த்து தின்னலாம். ஏதோ அந்த உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி கடலை முட்டை. வாட் இஸ் திஸ் ப்ரோ? இந்த இதில் ஒரு கூத்து எழுதுறீமா? பஸ்ஸில் நிற்கும் போது கீழே முட்டை ஃபுல்லாக ஓடிச்சு. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டீங்க சொல்ல. அடிச்சா என்ன செய்வாங்க? வயிற்றால் அடித்தா இதுலேயே கிடக்க வேண்டியதான். விண்டோ சீட்டு கேட்டு வேஸ்ட்டு. கக்கூஸ்லேயே கிடக்க வேண்டியது. ஆஹா அருமையாக டிசைன் பண்ணிக்கிறானுப்பா. அப்படியே ஒரு சாஞ்சி உட்கார்ற மாதிரி, ஒரு கிட்டத்தட்ட படுக்கிற மாதிரி ஒரு சேரு. பக்கத்தில் உள்ள ஆள் நிம்மதியாக தூங்குறாரு. முன்னாடி இப்படி ஃப்ளைட்டை பார்த்துட்டு செம வியூ பாருங்க. கைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இதில் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்குது ஒரு இடம். அதை மெயினாக அந்த ஃப்ளைட்டு போகிறத இங்கேருந்தே கிளியராக தான் தெரியுது. ஆனால் அதுக்கும் மேலே ஒரு இடம் கட்டி வச்சு அங்கேருந்து ஃப்ளைட்டு போகிறத பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. சலாமா வளைஞ்சிடணும். வேறு ஃப்ளைட் வருமா? ஏர் இண்டியா பன்னாட்டு ஃப்ளைட்டாக இருக்குது. அதை தான் பார்ப்போம். கைஸ் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னா, இது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்டு. ஏர்போர்ட்லேயே ரொம்ப ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க ஒரு இடம். மெயினாக வந்து ஃப்ளைட்டெலாம் வியூஸ்லாம் கிளியராக பார்க்குறதுக்காக வேண்டி. இதுக்கு கீழே அப்படியே வந்து ஃப்ளைட் வரும். அப்படியே ரன்வேல இறங்கி அப்படியே வருவாப்புல. அப்புறம் ஒவ்வொரு இதாக கட் ஆகுது. ஃப்ளைட்டுக்கு ஒரு ரூட் போட்டிருக்காங்க பாருங்கள். N24 இப்படிவா, அது நேஷ்னல் ஹைவே மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறானு ஒரு ரூட்லாம். 8:30க்கு கிளம்ப வேண்டிய வண்டி வந்து 9 மணிக்கு கிளம்பலாம். எப்போவுமே லேட்டு தான் ஏர் இண்டியா. அரை மணி நேரம் வந்து எதுக்கோ லேட் பண்ணுறானுங்க. Follow the numbers. Namaste, welcome aboard with the seat number. It's straight and right, please. ப்ரோ என்ன ப்ரோ இது? வாழ்க்கையில் பஸ்ஸில் கூட கொஞ்சம் நிம்மதியாக வந்திருப்போம் ப்ரோ. டிவி இல்லை.
எல்லாம் இருக்குப்பா கீழே உனக்கு. அவன் எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு வந்திருக்காங்க. எங்க எவ்வளோ அழகாக கால் நீட்டிட்டு போகலாம். ஓ இதான் எமர்ஜென்சியா? இது எமர்ஜென்சி இல்லை, இது டோர். இது எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து அந்த பக்கமா முன்னாடி. ஆனால் என்னன்னா இந்த சீட்டை சும்மா போகிறவனை இந்த வேலியில் போகிற பாம்பை எடுத்து விட்றான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சும்மா போயிட்டு இருந்தவனை இந்த சீட்டை கேட்டு வாங்கி இங்கே கொண்டு வந்து விட்டார். முன்னாடி பார்த்தா அனாதையாக இருக்குது. 4 சீட்டு முன்னாடி இருந்து டிவிலாம் வச்சுருந்தா தானேங்க ஃப்ளைட் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே காட்டுங்க, வேணா டிக்கெட் ரீஃபண்ட் வழங்க போல. பேர் அப்புறம் ஆல்ரெடி 1 மணி நேரம் லேட்டு. இப்போ வந்து செக்யூரிட்டி செக் நடந்துட்டுருக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே. தெரில என்ன நடந்துச்சுன்னு. ஒவ்வொரு ஆள்கிட்ட பேக்கையாக செக் பண்ணி இது ஓம் பேக்கா இது ஓம் பேக்கான்ட்டு இந்த மேலே பேக் வச்சுக்கிற இடம் இருக்குல்ல, இப்போ திறந்து கேட்பார் பாருங்க. நான் கேட்குறாரு பாருங்க, இது உங்களுடைய ஒருவேளை முட்டைக்கு தான் செக் பண்ணுறாங்களோ. Just one bag, sir. Is it lady or you? Lady, is it yours? Whose bag is this? How about the orange one? Or you, the backpack? Whose luggage? Red one? Whose luggage? This one? Whose luggage? Which one? Please. Mine. How about the one in the middle? Whose luggage? Whose luggage? How about this bag? Yes, and the colorful one. Okay, thank you. ஏன்னா சப்பையாக முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். Whose luggage? The full backpack. Okay, thank you. ஓகே, அதில் ஒன்று நம்மட இருக்குது. Mine. Yours. Yes. Okay, that's fine. Please bear with us. My name is Captain Kulveer Singh. China. And today assisting me on the flight deck is Anil Reddy. And today the flight time to Delhi is going to be 4 hours and 45 minutes. Hope you have a very pleasant flight. I'd like to fly to Delhi. ஏன் ஒன்றையா? அவ்வளோயா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இந்தியா. இந்தியாவுக்கு வந்துச்சு. நம்ம இங்கே உள்ள குடிமகன் தானே. ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் வச்சுருந்தான். அப்படியா? சூப்பராக இருக்குது. டெல்லி ஏர்போர்ட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இந்தியாவில் பிடிக்காதது ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹாங்காங்கில், அதாவது சென்னை ஏர்போர்ட்லேருந்து நான் இந்தியாவுக்கு போகிறேன். சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஹாங்காங்க்கு போகிறேன். அந்த டைமில் இந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் ஏதோ பெரிய இது மாதிரி மிரட்டுவார். எதுக்கு ஹாங்காங் போகிறீங்க, இங்கெல்லாம் வேலையே இல்லையா, உங்களுக்கு வேலையே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா, இமிக்ரேஷனை கரெக்டாக எல்லாம் வச்சுருக்கிறோமான்னு பாருங்கள், தட்டி விட்டு போங்க, பாருங்கள், அப்ரூவ் பண்ணுங்கள். அதுதான் தேவையில்லாத கிராஸ் கொஷின் கேட்குறது தான் நம்மளுக்கு செம கடுப்பாகும். இப்போவும் அதே மாதிரியே போகிறோம், பார்ப்போம். இப்போ தான் இமிக்ரேஷனில் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு நோண்டுவாங்கன்னு குறை சொன்னேன். ஆனால் இப்போ மீட் பண்ண ஒரு ஆள் வந்து செம சூப்பரான ஆள். ஹே ஸ்வீட் ஹார்ட் அப்படின்றாரு. என்னப்பா சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்ப வீக்காக போயிட்டா போல தெரியுது அப்படின்னு ஹிந்தியில் கேட்டார். ஆமாம், நம்ம ஊர் சாப்பாடு இந்தியா சாப்பாடு கிடைக்காதுல்ல, ஹாங்காங்கில் கஷ்டம் தானே அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நல்ல ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பேக்கேஜை எடுத்துகிட்டு இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியை பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பெல்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அந்த பெல்ட்டில் போய் நம்ம பேக்கேஜை எடுத்துகிட்டு சென்னை ஃப்ளைட்டுக்கு செக்இன் பண்ணிவிட்டு அங்கே போய் இறங்குற வழியை பார்க்கணும். வந்துட்டு ராஜாவும் கண்டுக்குட்டியும் வந்து விட்டது. இந்த பெட்டியில் சில டைம் வந்து இந்த போட்டு விட்றாங்களே பெல்ட்டில் ஏதோ எக்ஸ் மாதிரி மார்க் போட்டு வச்சுருவானுங்க. அப்படின்னா ஏதோ கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய பொருட்கள் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு சைனு. அதை போட்டு அனுப்பிச்சிட்டா இங்கே வந்து நோண்டி நொங்க எடுத்துருவானுங்க.
அதான் வந்தோடனையும் பார்த்தேன் ஏதாவது எக்ஸ் மார்க் எதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. எல்லாம் க்ளீனாக இருக்குது. எந்த இல்லை மார்க்கை காட்டிக்க. இந்த ஒரு பெட்டியில் மார்க்கு போகுது பாருங்க, அதான் சொல்லணும். அந்த நம்மடையா இதில் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. ஏன்னா போட்டுக்கிறேண்ணா இதே மாதிரி தான் மார்க் விழுந்திக்குதா ப்ரோ? பெட்டிலாம் நம்மள மாதிரி ஸ்டைலாக வாங்குங்க ஜி. பெட்டிலாம் ஸ்டைலாக வாங்க. அவன் என்னமோ சாணியை முக்கி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்து எங்கடா இது? வயலில் விழுந்துட்டு வந்தால் கூட இவ்வளோ சேர் ஒட்டாதரா? இப்படி தோட்டுட்டு ப்ரோக்கு மார்க் வருமாண்டு ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிறேன். அங்கே வாங்கினா பெட்டி அப்படி பொண்ணு மாதிரி வரும். பொண்ணு மாதிரி அப்படி டிஃப்ரெண்ட்டாக போத்தி வச்சு வரும். சொன்னால் கேட்குறது கிடையாது. இது அந்த மாதிரி ஓவர் சைஸ் லக்கேஜ்லாம் போட்டால் இந்த மாதிரி தனியாக வரும். ஓவர் சைஸ் பேக்கேஜின்னு போட்டு இங்கே வந்து எடுத்துக்கணும். ஃப்ரீ ஒய்ஃபை. யாருக்கு ஃப்ரீ ஒய்ஃபை வேணும்? எடுத்துட்டியா? ஃப்ரீ ஒய்ஃபை தேவைப்படுற ஆட்கள் இங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஹைதராபாத்துக்கு போகிற ஆட்கள் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஹைதராபாத்துக்கு போகிற ஆட்கள் யாராச்சும் இருந்தால் உடனடியாக வரவும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த மாதிரி சென்னைக்கு கேட்பாங்கல்ல, அந்த டைமில் நம்ம ஓட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏதோ 2 ரூபாய்க்கு லான்ச் தராங்களாம். ஆமாம், நேராக தானே போகணும். ஹலோ கைஸ், வெற்றிகரமாக டெல்லிக்கு வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜ்லாம் சென்னைக்கு போட்டு விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் சென்னை ஃப்ளைட்டு ஏற போகிறோம். அந்த மீன் ஆயில் ஃபுட் கோர்ட்டு சூப்பராக வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும். எல்லாம் வாங்கிட்டு நம்ம டேபிள் பிடிச்சி சாப்பிட்ணும். நிறைய கட்டச்சேர்லாம் இருக்குது. இது வந்து சோஃபா மாதிரி இருக்குது நாங்கள் எடுத்துக்கிறது. இங்கே மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஓகே, சாயறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இதில் இந்த ஒன்று மட்டும் தான் குஷன், மற்றதெல்லாம் கட்டவும். இது வந்து சவுத் இண்டியன் டாலியாம். இதுவும் இன்னொரு 2 டிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிறோம் 3 பேர்த்துக்காக வேண்டி. இது எவ்வளோ தெரியுமா? 1050 ரூபா. இல்லைடா, இதுக்கு மட்டும் 1050. 2 இன்னொரு இது சேர்ந்து தானே. இது 600 சம்திங்கு. ஒரு இது 600 ரூபா. கைஸ், நம்ம சென்னை வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் முகத்தை வந்து மூடிக்கணும், இல்லைன்னா க்ரௌடு வந்து கூடும். ஹாங்காங் தமிழன் அது மாதிரி தான் நானும் பார்த்தேன். எவனுமே கண்டுக்கலங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்டு ஓகே இங்கேருந்து நம்ம இப்போ ஃப்ரெண்டு ரூமுக்கு போகிறோம். பழைய பேச்சுலர் ரூமாக இருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பழைய நினைவுகள்லாம் வரும்.